டீச்சர் Aparna சொல்லுங்க. என்கிட்ட சில தமிழ் வாக்கியங்கள் இருக்கு. சரி. நான் அதை ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே வரேன். எனக்கு அத phrasal verbs வச்சு நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும். phrasal verbs வச்சு. ஓகேவா? இந்த phrasal verbs எல்லாமே வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய எசென்ஷியலான phrasal verbs. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஒண்ணா கேக்குறேன், சொல்றீங்களா? தாராளமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. எங்க முதல் சென்டென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். தயவு செஞ்சு எழுந்திரீங்க, மணி 9 ஆகுது. ப்ளீஸ் வேக் அப், இட்ஸ் 9 o'clock. ஓகே, சோ வேக் அப் அப்படிங்கற phrasal verbக்கு என்ன அர்த்தம்? கண்விழித்தல். வெரி குட். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் அப்புறமா எழுந்திருக்கிறேன். இட்ஸ் சண்டே, I will get up later. Okay, so get up என்ற phrasal verbக்கு என்ன அர்த்தம்? படுத்திருக்கிற பொசிஷன்ல இருந்து எழுந்திருக்கிறது. Very good. So இப்போ wake up க்கும் get up க்கும் என்ன டிஃபரன்ஸ்? wake up அப்படினாக்கா கண்ணை மட்டும் முழிக்கிறது. get up அப்படினாக்கா படுக்கையில இருந்து எந்திரிக்கிறது. Very good. அடுத்தது, உங்க ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க. put on your helmet. Okay, so put on அப்படிங்கற phrasal verbக்கு என்ன அர்த்தம்? அணிந்து கொள்ளுதல். very good. நான் என் சட்டையை கழட்டுறேன், இங்க ஒரே உஷ்ணமா இருக்கு. I am taking off my shirt, it's hot here. Okay, so take off அப்படிங்கற phrasal verbக்கு என்ன அர்த்தம்? போட்டுக்கிறத கழட்டுறது. Very good. அடுத்த சென்டென்ஸ். அந்த பசங்க நேத்திக்கு சாயங்காலம் பார்க்ல பொழுது கழிச்சாங்க. The boys hung out at the park yesterday evening. So hang out அப்படிங்கற phrasal verbக்கு என்ன அர்த்தம்? பொழுது கழிக்கிறது. இத வந்து நீங்க சோஷியலைஸ் பண்ணியும் பொழுது கழிச்சிக்கலாம், இல்ல வந்து ரிலாக்ஸ் பண்ணியும் பொழுது கழிச்சிக்கலாம். வெரி குட். அடுத்தது, தயவு செஞ்சு மீட்டிங் ரூமை தயார் பண்ணுங்க. ப்ளீஸ் செட் அப் தி மீட்டிங் ரூம். ஓகே, சோ செட் அப் என்ற phrasal verbக்கு என்ன அர்த்தம்? தயார் பண்ணுங்க, which is to organize இல்லனா to arrange. வெரி குட். அடுத்தது, படம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இத வந்து find out அப்படிங்கற phrasal verb வச்சு சொல்றேன். எப்படி? Please find out what time the movie starts. ஓகே, சோ find out அப்படினா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. ஓகே ஃபைன். அடுத்தது, அவங்க திடீர்னு மீட்டிங்கை ஒத்தி வச்சிட்டாங்க. put off என்ற phrasal verb வந்து யூஸ் பண்றேன். திடீர்னு ஒத்தி வச்சிட்டாங்க. they suddenly put off the meeting. வெரி குட். சோ put off அப்படினா ஒத்தி வைக்கிறது. to postpone. அடுத்தது, மழை பெய்யுது, பார்ட்டியை கேன்சல் பண்ணு. இட்ஸ் raining, call off the party. சோ call off அப்படினா ஒரு விஷயத்தை கேன்சல் பண்றது. ஓகே, அடுத்த வாரம் அந்த டாஸ்க பண்ணு. carry out the task next week. சோ carry out அப்படினா ஒரு விஷயத்தை பண்றது. to perform அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ். அவளோட டீம்மேட்ஸ் கிட்ட ரொம்ப நல்லா பழகுறா. she really gets along well with her teammates. very good. so get along அப்படிங்கற phrasal verbக்கு அர்த்தம் நட்புணர்வோட பழகுறது. very good. அடுத்தது, பஸ் ஸ்டாப்ல என்னோட பழைய ஃப்ரெண்ட சந்திச்சேன். I ran into my old friend at the bus stop. so run into அப்படிங்கற phrasal verbக்கு இங்க அர்த்தம் திடீர்னு ஒருத்தங்கள வந்து மீட் பண்றது. exactly. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ். அந்த கப்பிள் பிரிய முடிவு செஞ்சாங்க. the couple முடிவு செஞ்சாங்க இல்லையா? the couple decided to break up. okay, so break up என்ற phrasal verbக்கு அர்த்தம் break up அப்படினாக்கா ஒரு romantic relationship வந்து முறிச்சிக்கிறது. very good. அடுத்தது, அவ தன்னோட குழந்தைகளை உற்சாகப்படுத்த 5 கப்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தா. குழந்தைகளை உற்சாகப்படுத்த she bought 5 cups of ice cream to cheer up her kids. very good. so cheer up அப்படினா உற்சாகப்படுத்துறது. excellent. so இந்த essential phrasal verbs டிஸ்கஸ் பண்றதுக்காக நான் எடுத்து வச்சிருந்த தமிழ் சென்டென்சஸ் இதெல்லாம். வெரி குட். ரொம்ப அழகா இருந்தது. உண்மையாவே நம்ம எவ்ரிடே லைஃப்ல யூஸ் பண்றது. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கத்துப்பாங்க. ஓகே ஃபைன். சோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கான்டென்ட்ல அடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.